வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். அனைத்து உயிர்களுக்கும் அமைதி நிம்மதி கிடைக்கட்டும். எல்லா உயிர்களின் புற்றிருக்க அருள்வாய் இறைவா. காப்பான கருவூரர் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், குறுமை உள்ள இடைக்காலர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. சித்தர்கள் காப்பு. முக்தி கொண்ட மோட்சமுத மௌனதீட்சை முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு, வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமுலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கு மகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் மகப்பேயர் பாதங்காப்பு, பரமகைலாய குரு போகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு, சுழிமுனை சூட்சமகுரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடர் பாதங்காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு, முன் கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெல்ல கரூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீங்கிட யோகந்தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடல் சிறக்க செடிதிருந்த தன்வந்தரியார் பாதங்காப்பு, காலமறிந்து வாழ ஞானம் தரும் காசிபார் பாதங்காப்பு, வட்ட வழியை உணர்த்திட்ட கடுவெளி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு, வானுலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ்ஞானம் தந்த புன்னாக்கீசர் பாதங்காப்பு, நல்ஞான சோதியை நலமாய் உரைத்திட்டு நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாமை இருளிக்கிய அமலன் அழுகண்ணி பாதங்காப்பு, பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுசண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, நவகோடி சித்தர்கள் பாதம் காப்பதாமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழை அழைப்பு. மற்ற 3 மணிக்கு வருஷம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ராதாமா அவங்கெல்லாம் இன்னும் வரல. அதனால் நம்ம வாழை அழைப்பு பார்த்துட்டு அடுத்தது நம்ம அதுக்கு பாடல்களுக்கு போயிடலாம். வாழைத்தாய் அழைப்பு. தாமரையில் அமர்ந்தவளே ஓங்கார ஒய்யாரி, திரிபுரையே திகம்பரியே சுயம்பு சங்கரியே, வேத வடிவானவளே விஸ்வரூபிணியே, உன் பூம்பாதம் எடுத்து நீயும் பிள்ளை போல் பூதித்து வாம்மா, ரட்டச்சட பின்னலிட்டு முத்து ரத்தினம் இட்டு உன் முத்து பல் சொலிக்க முத்தழகி வந்திடம்மா, தன்னான தானனா தானன தன்னான தானனா, அண்ணாக்கில் உறைபவளே இங்கு வந்து என்னாக்கில் இறங்கிடம்மா, உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் அந்த கடையவனும் பாடல் சொல்வான், அந்த பார்வதியின் ரூபத்திலே நீ பாலகியாய் வந்தவளே, அன்று வந்தாசுரனை என்று நீ வந்தாடி அளித்தவளே, எம்மை திண்டாடி வைக்கும் துன்பம் எல்லாம் தீர்த்திடவே வருவாயம்மா, அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா, ஈராறு கால் புறவி தன்னை கட்டி போடும் சுட்டி பெண்ணே, கடிவாளம் இல்லாமலே புறவி எஞ்சும் கண்டபடி அலையுதம்மா, அந்த அஞ்சையுமே கட்டி போட அம்மா சக்தி கொடு வாழைத்தாயே, நாடு சுத்து கோட்டையிலே அம்மா நாயகிய நடனம் இடு, உன் கால் சிலம்பு ஓசை கொண்டு எந்தன் சித்தத்திலே சத்தமிடு, அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா,
ஊசிமோனை வாசலிலே அம்மா உன் உடுக்கை அடிக்க வேணும். அந்த உத்தரத்தின் மத்தியிலே அம்மா உன் சங்கு ஒலிக்க வேணும். செகண்டி ஓசை சத்தம் தாயே நீ சேர்த்து பிடித்திடம்மா. அந்த தானி பாறையிலே மகராசி மயிலாட வைப்பாயம்மா. அந்த மாந்தோப்பின் மையத்திலே அம்மா மணிக்குயிலை கூவ வைப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பித்தம் தெளிய வைக்க எனக்கு பக்கத்துணை யாரும் இல்லை. வாழகிய வாழையம்மா எனக்கு பக்குவமா பாத காட்டம்மா. 8 மறியேனம்மா இந்த பித்தனுந்தன் பிள்ளை அம்மா. சித்தகத்தி பூவிலியே எந்தன் சிந்தையிலே வந்து குந்தம்மா. முத்துக்கு நீ வழி சொல்லம்மா, இந்த பிள்ளைக்கு நீ வழி காட்டம்மா. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அண்ட சராசரத்தை அம்மா ஆட்சி செய்யும் ஆதிசக்தியே, இந்த பிண்டம் என்னும் கூட்டுக்குள்ளே அந்த அண்டத்தையே வைத்தவளே. ஆதாரம் ஏழும் தந்தாய் நீ இருக்க சேதாரம் ஏதும் இல்லை. விட்ட கூரை தொட்ட கூரையோ அம்மா பிள்ளை நான் அறியேன் அம்மா. வெட்ட வெளியாதி சக்தி அம்மா முத்தி என்னும் வீடு சேர்ப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பல சித்தருக்கும் அமுரிப்பாளே அம்மா அண்ணாக்கில் அளித்தவளே. இந்த பாலனுக்கும் அமுரிப்பாளே அம்மா பக்குவமை நீ கொடுப்பாய். கரையேற வழியும் உண்டோ இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. தாயே கரையேற வழியும் உண்டோ இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. அறியாத பிள்ளை அம்மா எனக்கு குருவாக நீ வருவாய். அந்த ஆதி மௌனத்திலே அம்மா அடைக்கலமும் நீ அருள்வாய். உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. வாவா என் வாழையம்மா ஆயே உன் வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா தாயே வாவா என் வாழையம்மா. வாவா என் வாழையம்மா தாயே வாவா என் வாழையம்மா. உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தினத்தில் நம்ம சித்தர்கள் சிந்தனையில் இணைஞ்சிருக்கோம். நண்பர்கள் யாரும் இன்னும் வரல. எப்போவுமே நம்ம குழுவுக்கு வந்துட்டுருக்க நண்பர்கள் வரல. அதனால் நம்மளே ஒவ்வொரு பாடல்களாக பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு நமக்கு தெரிந்த அளவில் நம்ம விளக்கங்கள் பார்ப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க பாடல் பத்திரகிரியார் பாடல்களில் 130லேருந்து 140வது பாடல் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். அதில் 131வது பாரு. தூரோடு இசைந்து சுழன்று வரும் தத்துவத்தை வேரோடு இசைந்து விளங்குவது எக்காலம். தூரோடு இசைந்து சுழன்று வரும் தத்துவத்தை வேரோடு இசைந்து விளங்குவது மெக்காலம் அப்படிங்கிறாரு. இந்த தூரோடு இசைந்து அப்படின்னா தூர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நம்மளோட பார்வையில் இது நம்ம எல்லாமே நம்ம இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம வாசி சார்ந்தும் தியானம் சார்ந்தும் பார்த்துட்ருக்கோம். வெட்டவெளி சார்ந்தும் நம்ம இந்த சித்தர்கள் பாடல்களை பார்க்குறோம். மருத்துவம் சார்ந்தும் பக்தி சார்ந்து நம்ம அந்தளவுக்கு நமக்கு பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இது சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானம் சார்ந்து பார்ப்பதனால நம்ம தவ வாழ்வை நோக்கிய பயணத்தில் நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம பகிர்ந்துக்கிறதில்ல. இதுதான் சரின்னு நம்ம எதையுமே சொல்கிறதில்ல. இதுவும் சரியாக இருக்கலாம், இதுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கலாம், மற்றவங்க சொல்கிற கருத்துக்களும் இன்னும் சரியாக இருக்கலாம். யாருக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு அதில் பயணப்படுறது சால சிறந்ததாக இருக்கும். அதுதான் நம்ம எப்போவுமே விவாதங்கள் செய்கிறதில்ல.
இந்த பார்வோட இதை பகிர்ந்துக்குவோம். தூரோடு சேர்ந்து சுழன்று வரும் தத்துவத்தை வேரோடு சேர்ந்து விளங்குவது காலம் அப்படிங்கிற தூரோடு இந்த ஒரு மேல் மட்டம் தூருங்கிறத பூமி மட்டத்துக்கு மேலே இருக்கிறத ஒரு தூர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தமிழ் மரபில் அது தூர் அப்படிங்கிறத சொல்கிறது. அந்த வர்ற தத்துவத்தை வேரோடு சேர்ந்து, வேரோடுனா அந்த அதோட ஆழம் வரை, வேறுங்கிறது எவ்வளோ ஆழம் போயிருக்குமோ அந்த ஆழம் வரைக்கும் நான் உணர்ந்து கொள்வது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி, விளங்கி கொள்வது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்காரு. அடுத்த பாடலானது 132வது. பாக நடுவேறி பயந்தெழுந்த சித்திரத்தை ஏக நடுமூல திருத்துவதே மெக்காலம், ஏச நடுமூல திருத்துவது எக்காலம் அப்படிங்கிறாரு. பாக நடுவேறி பயந்தெழுந்த சித்திரத்தை ஏக நடுமூல திருத்துவதும் எக்காலம் அப்படிங்கிறாரு. இந்த பாடத்தில் பாக அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆரம்பம் தூரோ டிசைந்து அப்படின்னு பாடலை ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த பாடலில் பாக நடுவேறி. அப்போ பாகம் அப்படிங்கிற இந்த பாகத்தில் நம்ம உடலை இரண்டாக பிரிக்கிறாங்க. இடம் வளம் என்று பிரிக்கிறது, இடது பக்கம் வலது பக்கம், இடராசி வடராசி, சூரிய சந்திர கலைகள் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு மேலே 2 பாகங்கள், மேல் பாகம் கீழ்பாகம்னு பிரிக்கிறாங்க. காலை கீழ்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை மேலே ஏற்றக்கூடிய கலையை தான் இங்கே சித்தர்கள் சாகா கலை என்றும் பல பெயர்கள் அழைக்கிறாங்க. அதை பாக நடுவேறி பயந்திருந்த சித்திரத்தை, அந்த மரண பயம் மறைத்து விடக்கூடிய இந்த பயத்திலிருந்து எழுந்த இந்த மூச்சை நடுவேறினதை ஏக நடுமூலத்தில் நிறுத்துவது. அதாவது மூலாதாரத்திலிருந்து நடுமூலம் அப்படின்னு இங்கே எதை சொல்கிறாருன்னா, மூலாதாரம்னு இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதில் இவங்க அந்த அக்னா சக்கரத்துலேயோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய பல பொருள்களில் இங்கே பெரியவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்ற அந்த என்ன சொல்லுவாங்க, நடு மையத்தில் அதாகப்பட்டது அந்த உச்சியில் சகசிராரத்தில் ஆக்னைக்கு மேலான இது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்களுக்கும் புருவத்துக்கும் நம்ம தலையில் மத்தியம பாகம், அந்த நடு மத்தியம பாகத்தில் நிறுத்துவது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்காருங்க. அதை நிறுத்தி நான் இந்த பாடல்கள் பகிரப்பட்டது ஒரு சாதாரண நம்மளை போல நிலையில் இருந்தில்ல, சித்த நிலையில் இருந்து சொன்னவங்க. அந்த நிலைக்கு நம்ம உயரும்போது வெவ்வேறு விதமான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பாடலை வெவ்வேறு கோணங்கள்லேருந்து பார்க்கும்போதும் வெவ்வேறு விதமான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த 132வது பாடலை இப்படி சொல்லியிருக்காருங்க. அடுத்த பாடல், ஓரின்பம் காட்டும் உயர்ங்கான வீதி சென்று பேரின்ப வீடு கண்டு பெற்றிருப்பதற்காலம் அப்படிங்கிறாரு. ஓரின்பம் காட்டும் வீதி சென்று, அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் இரட்டைத்தன்மையோடு இருக்குது. இரவு பகல், ஆண் பெண், உள்வெளி, இப்படி எல்லாமே இரட்டைத்தன்மையோடு இருக்குது. ஓர் இன்பம்ங்கிறது ஓர்கை ஓசைன்னு சொல்லுவாங்க ஞானத்திற்கு. ஒருகை ஓசை அப்படிங்கிறது, ஒருகை ஓசை எப்படி இருக்கும், காற்றில் இசை கிடைக்குமா, அதை நம்ம ஒரு கையை வீசுறதுனா ஊர்கை ஓசைங்கிறது 2 கைகள் தட்டினா தான் ஓசை அங்கே வரும். ஓர்கை ஓசை அப்படிங்கிறத எதை சொல்லுவாங்கன்னா, அந்த எல்லாமான பரம்பொருளில் இரட்டைத்தன்மையற்ற ஒன்றை எங்கும் நீக்கமர நடந்திருக்கின்ற அந்த நிலையை உணர்ந்து கொள்வதை, ஆதியை உணர்ந்து கொள்வதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். அந்த ஆதியை உணர்ந்து கொள்வது தான் அவர் ஓரின்பம் அப்படின்னு ஐயா சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க. உயர்ஞான வீதி சென்று பேரின்ப வீடு கண்டு பெற்றிருப்பதற்காலம், அந்த பேரின்ப வீட்டை பெற்று அந்த ஓரின்ப நிலையில் உயர்ந்தால்தான் பேரின்ப நிலையில் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாருங்க. அடுத்த பாடல், காரணமாய் வந்தன் கருத்தில் உரைத்ததெல்லாம் பூரணமாய் கண்டு புகழ்ந்திருப்பதற்காலம். காரணமாய் வந்தன் கருத்தில் உரைத்ததெல்லாம் பூரணமாய் கண்டு புகழ்ந்திருப்பதற்காலம். காரணத்தோடு என் கருத்தில் எனக்கு என்னோட சிந்தனை சொன்னதெல்லாம் பூரணமாய் கண்டு, பூரணம்ங்கிறது ஆதி பரிபூர்ணம்னு சொல்லுவாங்க, மெய்ப்பொருளை தான் சொல்கிறாங்க. இங்கே மெய்ஞானத்தை சொல்கிறார்கள். அந்த மெய்ஞானத்தை கண்டு புகழ்ந்திருப்பதற்காலம். அந்த மெய்ஞானத்தை நான் எப்படி புகழ்வது,
புகழ்ந்திருப்பது எக்காலம், அந்த நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பாடுறாருங்க. இந்த இதில் அந்த இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உணர்ந்தவர்கள் வந்து முயற்சி தான் செய்கிறாங்க நமக்கு சொல்கிறதுக்கு. அதை அந்த உணர்வு நிலையை நமக்கு உணர்த்திட முயல்கிறார்கள். எல்லாரும் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் இந்த பூமியில் வந்து அவங்க உணர்ந்த நிலையை நமக்கு எப்படியாவது உணர்த்திட சொல்லி புரிய வச்சிட தான் முயற்சி செஞ்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மொழிகளில் அவங்க உணர்ந்த நிலையிலேருந்து இறங்கி வந்து நமக்கு மொழிகளை பயன்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நிலையில் இருந்து அதை பூரணமாய் கண்டு புகழ்ந்திருப்பதை காலம், அந்த பூரணத்தோடு அந்த கண்டு அதோட ஒன்று இருக்கும்போது நான் அந்த புகழ்ந்திருப்பது எப்படி எக்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை பாடுறாருங்க. அடுத்த பாடல், ஆயும் கலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின் நீ என்றும் இல்லா நிசங்காண்பது எக்காலம். ஆயக்கலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின் நீ என்றும் இல்லா நிசங்கான என்பது எக்காலம். இந்த ஆயக்கலைகள் எல்லாமே இறைவன் அதில் இருக்கிறாரா அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சியில் நமக்கு வெவ்வேறுபட்ட நிலைகளில் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே இருக்கான எல்லாத்துலையும் நீக்கமர நினைஞ்சிருக்கு. அந்த ஒற்றை தன்மையை உணர்ந்திருப்பது எக்காலம், நிசங்காண்பது எக்காலம் அப்படிங்கிறது தான். நீ தான் எல்லாமே, நீ எல்லாத்துலேயுமே இருக்க அப்படிங்கிறத நிசத்தை நான் காண்பது உண்மையை உணர்ந்து கொள்வது காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை முடிக்கிறாருங்க. குறியாக கொண்டு குளமளித்த நாயகனை பிரியாமற் சேர்ந்து பிறப்பறுப்பது எக்காலம். அதாவது குறியாக கொண்டு குளமளித்தனா அழிந்து போன அந்த லீ பயன்படுத்துங்க. அழித்தலுக்கு வர லீயை பயன்படுத்தலை. அழித்தல் கொடை, அந்த கொடுத்தலுக்கு அந்த லீ தான் பயன்படுத்தியிருக்காங்க. குறியாக கொண்டு குளமளித்த நாயகனை. குளம் அளித்தன்னா ஒரு பிறப்பை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனித பிறப்பு கொடுக்கக்கூடியது அந்த மாபெரும் இறையாற்றல். அந்த இறையாற்றல் குளித்த நாயகனை பிரியாமல் சேர்ந்து பிறப்பறுப்பது காலம். அந்த நாயகனை விட்டு நாம் பிரியாமல் எல்லாமாக இருக்கக்கூடிய ஆதிப்பரம்பொருளை ஏகப்பொருளை விட்டு பிரியாமல் பிறப்பறுத்து அதோடு இணைந்து கொள்வது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி பாடுறாருங்க. பிறப்பை இங்கே இத்தனை பிறப்பு எடுத்து நம்ம வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த பாடல் பார்க்க முடியுது. அடுத்து, மத்தெடுத்து நின்று மரலாடுவார் போல் பித்தெடுத்து நின்னருளை பெற்றிருப்பத காலம். மத்தெடுத்து நின்று மரலாடுவது போல் பித்தெடுத்து நின்று நின் அருளை பெற்றிருப்பதை காலம் அப்படிங்கிறாரு. இந்த மத்தெடுத்து சொல்கிறாங்க. மத்தெடுத்து இது மத்துங்கிறதுல ரெண்டு விதமாக இருக்கும். பிரபா கேக்குதா? பிரபா வந்தாச்சா? மத்து அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல மஸ்தகம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல மத்து அப்படின்னு சில வார்த்தைகள்ல இடத்துல குறிப்பிடுவாங்க. மஸ்தகம்னு சொல்லுவாங்க. அப்படின்றது வந்து என்ன இதுல சொல்லுவாங்கன்னா போதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போதை போட்டு இது பண்றாங்க இல்லைங்களா. மத்தெடுத்து நின்று மருளாடுவர் போல் பித்தெடுத்து நின்று அப்படின்னா பித்தம், நம்ம உடல்ல இருக்கிற பித்தம் வந்து முழுக்க தணிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தெளிவு வரும் இல்லைங்களா. அந்த பித்தெடுத்து நின்னருளை பெற்றிருப்பதை காலங்கிறாரு. இதெல்லாம் பித்தமெல்லாம் தெரிஞ்சு நின் அருளையோட கலந்திருப்பதை காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை நான் பார்க்குறேன் பிரபா. சரிதானே. மத்த எடுத்துக்கிறது அந்த யானைக்கு வந்து மத்துன்னு ஒன்று வரும் தெரியுமா? யானைக்கும் சொல்லுவாங்கல்ல, மத்து ஏறினவங்க மரலாடுவாங்க. மஸ்து 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 அது தமிழ்ல வந்து இஸ் இல்லாததுனால மத்து அப்படின்னு. மத்து சம்ஸ்கிருதத்துல மஸ்தகம் அப்படின்றது முழு வார்த்தையான. ஆமா ஆமா, மஸ்தகம். அந்த இதுலேயும் சொல்லுவாங்க, அந்த மரல் ஆடுவர்களுக்கு அந்த மஸ்து ஏறினா தான் மரல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிலை மறந்து சாமியாடிகளுக்கு அந்த பொருள்பட இந்த வார்த்தை இதை பயன்படுத்தியிருக்காரு பிரபா. அடுத்த பாடல் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பொருள் சொல்கிறீங்களா பிரபா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சாவாமல் சென்றிருந்து சத்குருவின் பொன்னடி கீழ் வேகாமல் வெந்திருக்க வேண்டுவது மெக்காலம். 138வது பாடல். தொடருங்க பிரபா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு சின்ன பேமெண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. சரி சரி பாருங்க. நாங்கள் இவங்க
கௌரி வந்திருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணணும். நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஏதாவது ஷேர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம். கௌரி நல்லா வணக்கங்க இருக்கீங்களா? ஐயா. வணக்கங்க, நல்லா இருக்கேங்க வணக்கம். ஐயா. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமாம்மா, நீங்கள் பேரும் பார்த்தேன். ஜிகேன்னு இருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன் முழு பேரும் வச்சுருக்கீங்க, கௌரி கௌரி வெறுப்பையான்னு. ஆ, மகிழ்வுங்க. எல்லாம் சித்தர்களோட ஆசீர்வாதம். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்திக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஆமாங்க ஆமாங்க. 2 பேர் 4 பேர் இருந்தாலும் அங்கே நம்ம பார்க்குற நம்மளோட செயலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த நான் நல்லா தந்தையார் இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லதுங்க, மகிழ்வு. தந்தையார் ஐயோ, இழப்பிலேருந்து ஓரளவுக்கு ஞாபகம் வெளியே வந்துட்டீங்களா? வச்சிருக்கிறீங்க. ஆமாங்கய்யா, ஒரு 4 மாசம் கம்ப்ளீட் டிப்ரெஷன்ல போயிட்டேன். ஆமாம் யார்கிட்டயுமே ஆமாம், தெரியும். பேசல, படுக்கை விட்டே இருந்துச்சுல. ஆனா ஓ, அது அது வேற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் எப்படி வெளில வந்தேன்னா, திருப்பி ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாசம் கழிச்சு, இல்ல வேலைக்கு தேடுவோம், அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி அப்புறம் அதுல இருந்து வெளில வந்துட்டேங்க. நீங்க நான் பரவாயில்லைங்க. சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்த அந்த 4 மாசமும் சரி, அதுக்கப்புறம் வந்த 4 மாசமும் சித்தர் இந்த குரூப்புக்கு மட்டும்தான் வந்திருந்தேன். வேற எந்த ஆமாம்மா, குரூப்புக்கும் சொன்னீங்க. போனதுல யார்ட்டையும் பேசல. அத நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கதே ஒரு பெரிய விஷயங்க. இல்லை, திருவிழாக்கரணே. இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, நேற்று ஒரு விஷயம் வந்து இதில் பார்த்தேன். இந்த ஞானசம்பந்த ஐயா ஒரு இதை பகிர்ந்திருந்தாங்க. அவங்க போய் யூகேல யூஎஸில் பேசும்போது ஒரு அன்பர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்காரு. நான் ஏங்க தமிழ் படிக்கணும், நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும், நான் வந்து பில்கேட்ஸோட கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு ஆங்கிலம் படித்தேன், இந்த இது கிடைக்கிது, நான் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் சித்தர்கள் இந்த இதெல்லாம் நான் எதுக்கு, நான் தமிழ் சார்ந்த இந்த இதெல்லாம் இலக்கியங்கிறத விட இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பணக்காரர், அந்த வீட்டில் அந்த அவங்கள்ட்ட 4 கார் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்படின்னா எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு 4-5 பிள்ளைங்களாம் டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய பணக்காரர், நல்ல விஷயங்கள் நிறையா ஊருக்கெல்லாம் செய்கிறாரு, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வீட்டில் வந்து அவரோட கடைசி பொண்ணும் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போது காரில் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறதுக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, அந்த குழந்தை இறந்துடுறாங்க. அவங்க அந்த குழந்தை இறந்தோன்னே அவரால் அதை தாங்கிக்க முடியல. இவ்வளோ இருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும், இவ்வளோ இருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும்னு ரொம்ப டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டு ரொம்ப எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாரு. யார்ட்டையும் பேசுகிறதில்ல, அது மாதிரி சொன்னப்போ அப்போ ஒரு ஒரு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் இவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு இடத்துல சொல்கிறாரு, வில்லி புராணத்துலேருந்து வில்லி புராணம் சொல்கிற தகவலை சொல்கிறாரு. நாட்டின் நாடகங்களில் வந்து இந்த நாடகங்கள் நடத்தும்போது பின் குரல் கொடுப்பாங்க. அந்த கதாநாயகன் கதாபாத்திரங்கள் பேசாத போது பின்னாடி இருந்து அந்த இதை சொல்லணும்ல, இந்த நம்ம கதைக்கான டைட்டில் விளக்கத்தை சொல்லுவாங்க. விளக்கத்தை சொல்லணும், டைட்டில் சாங் போடுற மாதிரி. ஆ, ஆ. அப்போ சொல்கிறாங்க, இந்த இறந்து கிடக்கான 13ஆம் நாளில் அபிமன்யு இறந்து போகிறான் பாரத போரில். 13ஆம் நாள் இறந்து போகும்போது அவனுக்கு வந்து அந்த சக்கர வியூகத்தை உடைச்சி உள்ளே போக தெரியுது, வெளில வர தெரில, மாண்டு போகிறான். அப்போ அந்த வில்லிபுத்தூரார் அதில் எழுதியிருக்காரா, நீங்கள் வந்து இந்த இறந்து கிடக்கான இவன் மாபெரும் வீரன், இவனோட தாய்மாமனான கிருஷ்ணன் உலகத்தையே மாற்றி வைக்கக்கூடிய சூத்திரதாரி, இவங்க தகப்பனோ இவனை பெற்றவனோ மிகப்பெரிய காண்டீபதாரி, அவன் மிகப்பெரிய வில்லாளி, மிகப்பெரிய வீரன் அவன். இவனோட பெரியப்பா தர்மத்தில் சிறந்தவன், இன்னொரு பெரியப்பா 1000 யானைகளாக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய பலசாலி. இவன் பாட்டன் வந்து மிகப்பெரிய வீரன், இவ்வளோ பேர் இருந்து அவனை காப்பாற்ற முடியல, ஒரு போரில் வந்து அவன் இறந்து கிடக்கானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து வில்லி பாரதத்தில் அதை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ரொம்ப நல்லா அழகாக பாடியிருந்தார். மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்றும் ஒரு கோடி நாராதிபராம் நண்பராய் வந்தோர், சேயனாம் அபிமனுவாம் ஜெயத்திரன் கைப்படுவான். ஜெயந்திரன் தான் அபிமனுவா வந்து கொன்னது என்று வில்லு பாரதம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ பேர் இருந்து, இவ்வளோ வில்லாளிகள் எல்லாருமே இருந்து, இவ்வளோ பெரிய வல்லமை படைத்தவர்கள்லாம் இருந்து ஒரு இளைஞனை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறத சொல்ல. அப்போ இதை போய் அவர் சொல்லியிருக்காரு, எடுத்து சொல்கிறாரு அந்த பணக்காரருக்கு. அந்த பணக்காரரை கேட்டோன்னே வெடித்து அழுதுட்டு அப்புறம் தான், ஆமாம், இயற்கை நமக்கு மீறி இருக்க சக்தியை நம்ம வந்து எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிட முடியாது. என்ன தான் இருந்திருந்தாலும், எவ்வளோ சொத்து இருந்து 4 கார் வீட்டில் மட்டும் இருந்து நம்ம குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போல ஒரு கார் அந்த நேரத்தில் இல்லையே, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இருந்திருந்தாலும் அப்படியே இருந்திருந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னா காப்பாற்ற முடியாது தானே.
அந்த மாதிரி ஒரு அதை நினச்சி இது பண்ணியிருக்காரு. நம்ம இறப்பு அப்படிங்கிறது இப்போ இது ம், வள்ளுவரே சொல்கிறாரு, தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிறாரு. இது ஆமாம், இறப்பு வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஜீரணிச்சிக்கவே முடியாது. ஆனால் அதை கடந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல இதற்காக தான் நம்ம இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பாடல்கள்லாம் படிக்கிறோமோ, இது எல்லாமே பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த இடத்துக்கு நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரே இதில் முடங்கிடக்கூடாதுல்ல. சிதறர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தை இது பண்ணிட்டாங்க. அதுவும் பேரிழப்பு தான் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்துட முடியாது. பேரிழப்பு காலம் அதற்கான விடை. ஆமா. கொடுக்கும். அது அந்த காயத்திலேருந்து நமக்கு வேறு பக்கம் நகர்த்தி நம்மள நல்லதே நடக்கும். அந்த ஆத்மாக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். நாங்களும் நம்ம குழுவுக்கு வர எல்லா நண்பர்களுக்கும் ஆகவும் நம்ம எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறது அது உங்களோட அப்பா தந்தையோட ஆன்மாக்காக பற்றியும். ஆமா. சொல்லுங்கள், அப்பாவோட சொல்லுங்கள். அந்த அந்த விஷயத்துக்காக அதன் மூலமா தான் கடங்கம்பட்டி சித்தர் வந்தாரு. ஆமாம், அதுக்கு சொன்னீங்க. முன்னாடி வரைக்கும் எனக்கு அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபாலோ பண்ணதில்ல. ஆனா அவர் வந்துகிட்டே இருந்தாரு. அப்பா சொன்னீங்க அதை. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து முருகர் வந்துகிட்டே இருந்தாரு. So எந்த கோயில் போனாலும் வேற எந்த கோயிலுக்கு போக முடியாது. முருகன் மட்டும் தான் பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வந்தது. சரி, நம்மளையும் மீறி நம்மள இந்த பிரிச்சுவல் பாத்துல கூப்பிடுது. நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஞானம் மட்டும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு மட்டும் இப்ப வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த பாடல்கள் பார்க்கறது இது எல்லாமே நம்ம இடத்தெல்லாம் செய்யலை. நம்ம கைக்கு மீறி நமக்கு அப்பாற்பட்டு இன்றைய தினத்தில் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ ஒரு காரணம் எப்போவுமே வர்ற குணாயா கூட வர முடியல. கடந்த 2-3 வாரங்களாக என்னால் வர முடியல. சில வேலைப்பளு இருந்ததுனால வெளியில் பயணத்தில் இருந்தோம். அதனால் கலந்துக்க முடியல. இந்த வாரம் பாருங்கள், அவங்களால கலந்துக்க முடியல. நான் மட்டும் முதல்ல ஆரம்பிச்சுட்டு திரும்ப அதை இது பண்ணிட்டு திரும்ப வந்து திரும்ப 2வது டைம் ஆரம்பிச்சிருக்கேன். பிரபாகர் வந்தாங்க. நான் மட்டுமாவது சரி பாடல்களை பார்த்துருவோம் எல்லாம் வர வரைக்கும்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாங்க. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. முடியலனாலும் வந்து ரீப்ளே எல்லாரும் வந்து கேட்பாங்கல்ல. ஆமாம், அந்த அந்த நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து பயணப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாம் சித்தரோட ஆசீர்வாதம். எதை கொண்டு போகணும், நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க கையில் தானே இருக்குது. ம். நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்வு. தொடரும். நன்றிங்க. நன்றிங்க. தொடரும். தொடருங்க பிரபா. நல்லதுங்கண்ணா, நல்லதுங்கண்ணா. உங்களுடைய பேச்சுக்கு இடையூறு கொடுக்க வேண்டான்ட்டு அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன். நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க. அம், மாயனம் திருமாமன் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த வரிகளை கேட்கும்போது எத்தனை நிதர்சனமான உண்மை அது அப்படிங்கிறது தெரியுது. இதோ விழுந்து கிடக்குறானே இந்த அபிமன்யு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து இவருடைய மாமன் இருக்காரு அப்படின்ற அந்த வார்த்தைகள், உலகத்தையே காக்குற கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய தாய் மாமனா இருந்து கூட அவனை காக்க முடியலன்னா விதின்னு ஒண்ணு இருக்குதானே அப்படின்னு இந்த வில்லி பாரதம் எழுதின ஒரு அதனுடைய சாரத்தை எழுதி இருப்பார். அது நிதர்சனமான உண்மைண்ணா. நம்மளால என்னதான் போராடினாலும் சில விஷயங்களை தான் செய்ய முடியுது. மரணத்துக்கிட்ட இருந்து நம்மளால வெளி வர முடியாது. ஏன்னா காலையில விழுத்தா இரவு உறங்கிதானே ஆகணும். உறக்கத்தின் போது எப்படி நாம் என்ற ஒரு நிலைமை இல்லாம போகுதோ அது போல மரணத்தின் போதும் நாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம தான் போகும். தான் அப்படிங்கிற நிலைமை இல்லாம போற அந்த விஷயம் ஒண்ணு உறக்கமா இருக்கு, இன்னொன்னு மரணமா இருக்கு. ஆனா இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பத்ரகிரியார்னு பார்த்தோம்னா, சாவாமல் செத்திருந்து சர்க்குருவின் பொன்னடிக்கீழ் வேகாமல் வெந்திருக்க வேண்டுவது மெக்காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது உறக்கத்தின் போது நான் என்ற ஒரு நிலைமை இல்ல, இறப்பின் போதும் இறந்த பிறகும் நான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்க போறது கிடையாது. ஆனா வாழும் போதே அந்த நான்கிற நிலைமை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. சாகாமல் செத்திருந்து சர்க்குருவின் பொன்னடி கீழ் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொன்னடி அப்படிங்கிறது எதுன்றது ஏற்கனவே நம்ம குழுல பார்த்திருப்போம். ஒண்ணு வெள்ளி அடி, இன்னொன்னு செம்படி, இன்னொன்னு வந்து பொன்னடி அப்படிங்கிற மாதிரி வரும். இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படிங்கிறது அதாவது நடுநாடி. இடது மூக்கு வழியா செல்ற காத்தும் வலது மூக்கு வழியா செல்ற காத்தும் ஒரே நேரத்தில் சென்று வரும்போது அது வந்து நடுநாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடதுலயும் மூச்சு காத்து உள்ள போகணும், வலதுலயும் போகணும். எந்த ஒரு துவாரமும் அடைபடாத இரண்டு துவாரத்திலும் ஒரு ஒரு சேர காற்று போயிட்டு வர்றது பேரு வந்து பொன்னடின்னு சொல்றாங்க. அந்த சமயம் அதை வந்து குறிப்பிடுறாரு. அப்போதைக்கு நான் அப்படிங்கிற நிலைமை இல்லாம அந்த பொன்னடியின் கீழ் வாழ்வது எக்காலம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வேகாமல் வெந்திருக்க வேண்டுவது எக்காலம் அப்படிங்கிறாரு. அந்த 2 மூச்சு காற்றும் போயிட்டு ஒரு சேர ஏறி இறங்குறத வந்து வேள்வி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு
கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருப்பார். வேள்வி வேள்வின்னு அவர் எங்கெல்லாம் குறிப்பிடுறாரோ இந்த மூச்சையை ஏற்றி இறக்குறது, அதாவது சுழுமுனையில ஏற்றி இறக்குறது தான் ஒரு வேள்வி அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த வேள்வி தீயில எதை வேக வைக்க சொல்றாரு, எதை வந்து வெந்திருக்கணும்னு சொல்றாருன்னா நான் அப்படிங்கிற தன்மைய வந்து அங்க அந்த வேள்வி தீயில போட்டுரு அப்படிங்கிறாரு. மூச்சு காற்றை ஏற்றி இறக்கும் போது இரு சுவாசங்களிலும் போயிட்டு வரும்போது நான் அப்படிங்கிற தன்மையை அங்க விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்ஸ் வந்து நம்மளுடைய நான் அப்படிங்கிற தன்மை அந்த இடத்துல அழிஞ்சு போச்சுன்னா அந்த நானுங்கிற தன்மை தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வித பற்றுகளுக்கும் வந்து மூல வித்தா இருக்கு. அந்த மூல வித்தா அது இருக்கிறதுனால அதை வந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு விதை வந்து ஒரு விருட்சமா மாறும். அது போல நான் அப்படிங்கிற தன்மை பல்வேறு ஆசைகளை கொடுத்து இந்த உலகியல் பந்தத்துல நம்மள வந்து கட்டி போட்டுருது இல்லையா? அதனால அந்த வித்தை அந்த வேல் வித்தியில அவிச்சிட சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவித்த வித்து முளையாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது போல ஆசைகள் வந்து அந்த இடத்துலயே இல்லாம போயிடும். ஏன்னா நிதர்சனமான ஞானம் வந்து நமக்கு விளங்கிடும். தான் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. நான் அப்படின்னு இது வரைக்கும் நான் எதை நினைச்சிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய நினைவு தொகுப்புகளைத்தான் வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கேன். நினைவு தொகுப்புகள் ஒரு முறை வந்து போயிடுச்சுன்னா நினைவு தொகுப்புகள் தவிர்த்துட்டு பார்த்தா நான் அப்படின்னு ஒண்ணு எதுவுமே இல்லை. உடல் இருக்கு. உடல் வந்து ஆற்றல் மூலம் இயங்கிட்டு இருக்கு. நான் அப்படிங்கிற தன்மை எதுக்குள்ள இருக்குன்னா என்னுடைய அனுபவங்களால் ஆன வெறும் நினைவுகள் தான். அந்த நினைவுகளை என்னுடைய நினைவுகளை எடுத்துட்டு இன்னொரு நபருடைய நினைவுகளை எனக்குள்ள கொடுத்துட்டா நான் நானா இருக்க மாட்டேன், நான் அவரா இருப்பேன். இதுதானே யதார்த்த உண்மை. இப்போ அண்ணாவோட நினைவுகளை எனக்கு கொடுத்துட்டு என்னோட நினைவுகளை எடுத்துட்டா நான் எப்படி செயல்படுவேன்னா அவரா தான் செயல்படுவேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு மாற்றம்ன்றது என்னன்னா இந்த நினைவு தொகுதிகள் தான். பிறப்பிலிருந்து வந்த நினைவு தொகுதி தான் வந்து என்னை வந்து பிரபாகராவும் அவரை கிருஷ்ணானந்தமாகவும் இவங்கள ஜி.கே அப்படின்ற நேம்லயும் கௌரி கருப்பையாவா அந்த நேம்லயும் அறிய செய்யுது. இதுதான் விஷயம். ஒரு நபர் அப்படின்னு இவருக்குன்னு ஒரு தனித்துவம் எங்க இருந்து வருதுன்னா நினைவு தொகுப்பிலிருந்து தான் வருது. இந்த நினைவு தொகுப்பு நான் அப்படிங்கிற எண்ணத்தை நான் அப்படிங்கிறது இந்த நினைவு தொகுப்பு தானே. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா? ஒரு பென்ட்ரைவ்ல இருக்கிற ஒரு டேட்டா மாதிரி தான். இதை நான் கருதிக்கிறது வந்து அண்ணா நீங்க அடுத்த பாடல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாடல் கூட பொருள் சொல்லியாச்சு. பாப்பா இடையில பேசிட்டே இருக்காங்க. பரவாயில்ல பிரபா, பரவாயில்ல. அடுத்த பாடலுக்கு போவேன். அடுத்து 138வது பாடல். 38 பார்த்தோம். 139. என்னை அறியாமல் இருந்தாட்டும் சூத்திரனின் தன்னை அறிந்து தவம் பெறுவதெக்காலம். என்னை அறியாமல் இருந்தாட்டும் சூத்திரனின் தன்னை அறிந்து தவம் பெறுவதெக்காலம். 139வது பாடல். நல்லதுங்கண்ணா. என்னை அறியாமல் இருந்து ஆட்டும் சூத்திர நின் தன்னை அறிந்து தவம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன்னை அறியாமல் இருக்கிறாராம் அவரு. ஆனா அவரை ஆட்டுவிக்கின்ற ஒரு சூத்திரம் இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த சூத்திரத்தை அறிந்து கொண்டு நான் தவம் செய்வது எக்காலம் தான். என்ன பிரபா, பாப்பா அது தொந்தரவு பேசிட்டு இருக்காங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி, எனக்கு என்னோட பாணியில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் சொல்லலாம். என்னை அறியாமல் இருந்தாட்டும் சூத்திரனின் தன்னை அறிந்து தவம் பெறுவதற்காலம். இந்த சூத்திரன் அப்படிங்கிற இந்த இதை எதை பண்ணுறாருன்னா சூத்திரதாரி. இப்போ நம்ம கண்ணனை சொல்கிறாங்க இல்லையா சூத்திரதாரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம அதை எடுத்துட்டோம்னா அந்த பொருள் படம் தான் எடுத்துக்க முடியும். எல்லாமே சூத்திரதாரி. என்னை அறியாமல் இருந்தாட்டும் சூத்திரனின் தன்னை அறிந்து தவம் பெறுவத காலம். இப்போ நான் நீன் அப்படிங்கிறது இரண்டுமே இல்லை. இறைவன்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? பொதுவாகவே ஞான மார்க்கத்தில் நீ இறைவா நீ இல்லை. பக்தி மார்க்கத்தில் நான் அவன்னு பார்த்தோம்னா அவனும் நானும் அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி. அவனே நான் நானே அவன் அப்படிங்கிற பார்க்குறது ஞானம் அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியில் பார்த்தா பக்தி, உள்ளே பார்த்தா ஞானம். இதை ரமண மகரிஷியும் சொல்லியிருப்பார். அந்த இதில் தன்னை அறிந்து தவம் பெறுவது எக்காலம். அப்போ தன்னை அறிந்து நான் தான் நீ சூத்திரதாரி தான் எனக்குள்ளே இருக்க அப்படிங்கிறத நான் அறிந்து தவம் பெறுவது எக்காலம், அந்த நிலையை நான் உயர்வது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை நான் பார்க்குறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பகிர்ந்துங்க பிரபா. வாழ்க வளமுடன். அண்ணா உங்க கருத்து சரிதான்.
என்னை அறியாமல் நான் இது வரைக்கும் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருந்து இயக்குகின்ற அந்த சூத்திரத்தை நான் வந்து அறிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த சூத்திரத்தை அறிந்து கொண்டு நான் தவம் முடிப்பது எக்காலம் அப்படிங்கிறார். அந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அதாவது புற நிகழ்வுகளை எது ஒண்ணு தனக்குள்ளிருந்து கவனிக்குதோ அதுதான் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு, புற நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்ட எண்ணங்களை, அந்த எண்ணங்களின் தொகுதியா இருக்கின்ற நினைவுகளை தான் நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? இந்த நினைவுகள் தான் தான் அப்படின்ற எண்ணத்தோட தானே எல்லாரும் வாழ்றாங்க. அந்த நினைவுகள் ஒண்ணுதான் வந்து நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வந்து இந்த நினைவுகளில் இருந்து உதிப்பதுதான். நான் இவருடைய பையன், நான் இவங்களுடைய அண்ணன், நான் இவருடைய தம்பி அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய நினைவுகள்ல இருந்து வரக்கூடியதுதான். ஆனா இந்த நினைவுகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணங்களின் தொகுப்பை தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்ல, இந்த நினைவுகளின் தொகுப்பை எது ஒண்ணு அறிந்து கொண்டு, எது ஒன்று பார்க்கிறதோ, எது ஒன்று அதை புரிந்து கொள்கிறதோ அதுதான் தான். அந்த தான் தான் எல்லோருக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கான்செப்ட் என்னன்னா, நான் அப்படிங்கிற கர்வம் இருக்கு இல்லைங்களா, நான் அப்படிங்கிற தன்னிலை இருக்குங்க இல்லையா, தன்னை பற்றி குறிப்பிடும் போது நான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா, இந்த தன்னிலை அப்படிங்கிறது வந்து எதுனா ஒரு நினைவு தொகுப்புல இருந்து வருது. அது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், நான் வந்து சப்ஜெக்ட். நான் அப்படின்றது, அதாவது இந்த நான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த நான் அப்படிங்கிறது எது ஒண்ணு புரிஞ்சுக்குதோ அத ஒரு நினைவு தொகுதியா முன்னிலையில் வச்சுட்டு அதுதான் நான் அப்படின்னு விலகி நின்று பாக்குது இல்லைங்களா, அந்த சாட்சி பாவம் அத வந்து சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. தான்ங்கிறது சப்ஜெக்ட், நானுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி. இந்த வார்த்தைகள் சரியா கிடைக்காதனால தான் நான் மாத்தி வச்சு சொல்றேன். அத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு. சாட்சி பாவனை தான் வந்து அப்படிங்கிறதா இருக்கு. சாட்சி பாவம் தான் எல்லோருக்குள்ளயும் இருக்கு. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்த மனசாட்சி இருக்கு இல்லைங்களா, மனசாட்சிய சூத்திரத்தாரின்னு சொன்னோம்னா, எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, பிற விஷயங்களை வந்து நம்ம நான் அப்படிங்கிற கர்வமா எடுத்துக்கலாம். அப்போ மனம் வேறு, மனசாட்சி வேறு அப்படின்ற இருக்கும் இல்லைங்களா. மனம்ங்கிறது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது. அந்த மனம்ங்கிறது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதை வந்து நான் அப்படின்னு எடுத்துக்கலாம். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருந்து மனசாட்சியாக செயல்படுவது சூத்திரதாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப சூத்திரதாரியை அறிந்து நான் எப்போது தவம் செய்வது அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போனோம்னா சரியா இருக்கும். ஏன்னா மனசாட்சிக்கு வந்து நானுங்கிற கர்வம் இருக்காது, எல்லாத்தையும் சமபாவனையோட பார்க்கும். ஆனா மனம் அப்படிங்கிறது, இந்த எண்ணங்களின் தொகுதி அப்படிங்கிறது எல்லாமே தன்னை சுத்தி மட்டும்தான் யோசிக்கும். இந்த தன்மையை வச்சுக்கிட்டு பிரிச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லது. அருமை அருமை பிரபா. மனசாட்சிக்கு எல்லாமே சொல்லுவாங்களா, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எதை சொல்கிறோம்னா, மனத்துக்கு மனம் வந்து சாட்சியாக அங்கே இருக்குது. அந்த சாட்சியாக இருக்கிறது எப்போவுமே நடுநிலையாக இருக்கும். அது நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம அது அது அதை சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள் செய்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சாட்சியாக இருக்குது எல்லாத்தையுமே. வேதாத்திரி மகரிஷி கூட அந்த கலைகள் இது பண்ணும்போது மனதை சாட்சியாக வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனம்ங்கிறத எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிறாங்க. அந்த தொகுப்பை ரொம்ப அழகாக அந்த பாடல்கள் ஐயா கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பாடல் பார்த்தலாமா பிரபா? பார்க்கலாம்ண்ணா. ஆமா ஆமா. நான் 140வது பாடல். உள்ளமறியா தொலைதிருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்காலம் அப்படிங்கிறாரு. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பிரபா. வாழ்க வளமுடன். உள்ளமறியா தொலைந்திருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்காலம் அப்படிங்கிறாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த மனம், மனசாட்சி, இந்த இரண்டு தரப்பட்ட, அதாவது நமக்குள்ள இந்த இருவேறு முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம அடிக்கடி உணர்றோம் இல்லைங்களா. நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு செயல்படும் போது மனம் போன போக்கில் செயல்படுவதாகவும், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சமநிலையோடு சாட்சி பாவனையோடு செயல்படும் போது மனசாட்சியாகவும் நம்ம உருவகப்படுத்துறோம் இல்லைங்களா. அது போல மனசாட்சியாவே இறைவன் இருந்து நமக்குள்ள இருக்கிறான். ஆனா நம்மளுடைய கள்ளத்தனத்தால என்ன பண்றோம், இறைவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல விஷயங்கள்ல ஈடுபடுறோம் இல்லைங்களா. இதை வந்து ஊமையா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாடலுடைய பொருளை நம்ம விளங்கிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, இறைநிலை அப்படிங்கிற ஒண்ணை எப்படியாவது ஏமாத்திர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன காரணம்னா, தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை வந்து ஈடு செய்து கொள்வதற்காக அந்த விஷயத்த வந்து நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது குறைபட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த குறை வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து அங்க வந்து
இருக்கு இல்லைங்களா? இதை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த கள்ள மனம் அப்படிங்கிற இடம் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்றது என்னுடைய புரிதலா இருக்கு. உள்ளம் அறியா தொலைந்திருந்த உள்ளம் அறியாது ஒளிந்திருந்த நாயகனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய மனம் அப்படிங்கறது இங்க உள்ளம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய மனம் வந்து அறியல அவரை. அவர் வந்து ஒளிந்திருக்கிறாரு. எதுவா ஒளிந்திருக்கிறாருன்னா மனசாட்சியா இருக்கிறார். நம்மளுடைய உள்ளம் அறியாது ஒளிந்திருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பது இனி எக்காலம் அப்படிங்கிறாரு. இந்த கள்ள மனம்ங்கிறது பொய் பொருட்டாதான் இது பண்ணிட்டு இருக்கோம். அது அதனுடைய காரணம் என்னன்னா, தன் தரப்புக்கு வந்து ஒரு நீதிபதி மாதிரி செயல்படும். மத்தவன் ஒரு குற்றம் செஞ்சுட்டான்னா ஒரு நீதிபதி மாதிரி இருந்துகிட்டு இல்ல இல்ல இது சரியில்லை, இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும்னு சொல்லும். ஆனா தனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னும் போது ஒரு வழக்கறிஞர் மாதிரி இது 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 சரி கிடையாது, இது சரி கிடையாது, நான் செஞ்சதுதான் சரி அப்படின்ற தனக்காக வாதாடுற அந்த சூழ்நிலையை வந்து நம்ம மனதுகிட்ட அடிக்கடி பார்க்க முடியும். தனக்குன்னா அதை நியாயப்படுத்துவோம், அடுத்தவங்களுக்குன்னா தண்டனை கொடுப்போம் இல்லைங்களா? இது செஞ்சது நீ தவறுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கன்னா உடனடியா தண்டனை கொடுத்துருவோம். அதே வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னா இல்ல இல்ல நான் இந்த காரணத்துக்காக செஞ்சேன், அந்த காரணத்துக்காக செஞ்சேன்னு நியாயம் கற்பிப்போம் இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து என்ன வருதுன்னா, நம்மளுடைய மனம் வந்து கள்ள மனமா இருக்கு. நம்மளுடைய மனசாட்சியே நம்ம ஏமாத்துறதா நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நமக்குள்ள மனசாட்சியா இருக்கிறது அந்த பேரிரை தான் நமக்குள்ள மனசாட்சியா இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசாட்சி தானே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அது நம்பிட போகுது, நாம இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டோம்னா நம்ம மனசாட்சியை நம்ம சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது அனைத்திற்கும் சாட்சியா இருக்கு. நீங்க சொல்ற சமாதானத்திற்கும் ஒரு சாட்சியா இருக்கு, செய்யற தவறுக்கும் சாட்சியா தான் இருக்கு. அந்த தவறை மறைக்கிறதுக்கு நாம நமக்குள்ள சொல்லிக்கிற அந்த சமாதானத்துக்கும் அது ஒரு சாட்சியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால வந்து அத கள்ள மனம் அப்படின்னு சொல்றாரு. அவர் உள்ளம் அறியாதிருந்த உள்ளம் அறியாதொளிந்திருந்த நாயகன் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய மனம் வந்து அறியாதபடி ஒளிந்திருக்கிறாராம் அந்த நாயகன். அந்த நாயகன் அப்படிங்கிறது மனசாட்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். மனம் அப்படிங்கறத நாம மனசாட்சி அப்படிங்கறது அந்த நாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெளிவு இருக்கும். ஆனா இந்த மனமும் மனசாட்சியும் வேறு வேறு இல்ல. அந்த மனசாட்சி தான் கள்ள வேடம் பூண்டு மனமாகவும் செயல்பட்டு இருக்கு. மழக்கத்துக்குள்ள வரும்போது மனமா இருக்கு, மழக்கம் சற்று தெளியும் போது அது சாட்சியா மாறி நின்று இல்ல இல்ல இது தவறுன்னு சுட்டி காட்டுது. அந்த மழக்கு ஒரு சற்று தெளியும் போது அது மனசாட்சியா நின்று கேள்வி கேட்குது. திரும்பவும் அதே மழக்குக்குள்ள வர்றதுக்காக இந்த தான் அப்படிங்கிற கர்வத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, நினைவு தொகுதிகளை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த நினைவு தொகுதிகள் என்ன பண்ணுது, உடனே வேடம் தடித்து வந்து இல்ல இது இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சில சாக்கு போக்குகளை சொல்லுது. அப்ப மனசாட்சி என்ன ஆகுதுன்னா மௌனம் ஆயிடுது. இது பேசி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது அனைத்திற்கும் சாட்சியா இருக்கக்கூடிய தன்மை. அது எடுத்து உணர்த்தும் இது சரியா இது சரியாங்கிற மாதிரி அந்த காட்சியை நம்ம கண் முன்னாடி தான் கொண்டு வருமே தவிர பெருசா அதை வந்து ஆர்கியூ பண்ணாது. மனசாட்சி வந்து நம்மளோட ஆர்கியூ பண்ணாது. அந்த மனசாட்சி வந்து நமக்கு சில விஷயங்களை உணர்த்தும் போது நாம தான் அதனோட ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கு வந்து நியாயத்தை கற்பிப்போம். நம்ம நியாயம் கற்பிக்க கற்பிக்க போலியான நியாயத்தை கற்பிக்க கற்பிக்க மனம் சாட்சிங்கிறது வந்து மௌனமாகி போறதை நம்ம பார்க்க முடியும். பல தருணங்கள்ல நம்மளுடைய மனசாட்சி மௌனித்து போயிடும். காரணம் என்னன்னா நம்ம செய்யறதை தான் செய்யறோமே தவிர சரி தவறு அப்படின்னு அந்த மனசாட்சி எடுத்து காட்டும் போது நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு எது சரி எது தேவை, சரின்னு கூட இல்ல, நமக்கு எது தேவைன்னு இருக்கோ அது சார்ந்துதான் நம்மளுடைய மனம் இயங்குது. அத மனசாட்சியால எதுவும் பெருசா இது பண்ண முடியல. காரணம் என்னன்னா அதனுடைய தன்மை சாட்சி பாவனையில இருக்கிறதா. அனைத்து அனுபவங்களையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது நமக்குள்ள மட்டும் இல்ல, எல்லா உடல்களுக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கு. ஆனா தானுங்கிற அகங்காரம் இருக்கு இல்லைங்களா, இது விருப்பு வெறுப்பு காட்பட்டு தனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தெரியுது அப்படிங்கறதா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்கண்ணா. நல்லது பிரபா, ரொம்ப தெளிவாக பகிர்ந்து கொண்டீங்க. மாரிகணேஷ் ஐயா வணக்கம். அரங்கோ ஐயா வணக்கம். அரங்கோ ஐயா லிசனிங்கில் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லதுங்க, கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லைங்கய்யா. நம்ம 10 பாடல்களும் ஓரளவு பார்த்தாச்சு இந்த வாரம். 10 பாடல்களும் அவங்கெல்லாம் இன்றைக்கி சிலர் கலந்து கொள்ள முடியவில்லை, அதனால் தன்னோட வருத்தத்தை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நம்ம அளவுக்கு இது 10 பாடல்களை பார்த்தாச்சு. மனசாட்சின்னு இப்போ பிரபாகரன் நீங்கள் சொல்லும்போது எல்லாத்துக்குமே சாட்சியாக ஒன்று இருக்குது. அதை வந்து இந்த சாட்சி அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பூதங்கள் மொத்தம் 5 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்றது மாதிரி இந்த வரிசைப்படுத்தி 5 பூதங்களை படிச்சிருப்போம்.
ஆனா இந்த 5 பூதங்களுக்கும் ஆதியாக ஒரு பூதம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல. அந்த பூதத்துக்கு பேரு வந்து சாட்சி பூதம்னு சொல்லுவாங்க. இந்த சாட்சி பூதத்திலிருந்து தான் பிற 5 பூதங்களும் உதித்து வருது. இப்போ இந்த சாட்சி பூதம் தான் அனைத்திற்கும் ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த சாட்சி பூதம் எது அப்படின்னா, நமக்குள்ள எது ஒண்ணு உயிரா செயல்பட்டுட்டு இருக்கோ அதுதான் அந்த சாட்சி பூதம். அந்த சாட்சி பூதம் நமக்குள்ள இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நான் இத்தகையவன் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் செய்துக்கும் போதே விருப்பு வெறுப்புன்னு உருவாயிடுது. அந்த விருப்பு வெறுப்போட மாழைக்குள்ள மயங்கி அந்த சாட்சி பூதமா இருக்குன்ற நம்மளுடைய அந்த தூய தன்மைய, அந்த தெல்லிய நீரோட விஷயத்த தவற விட்டுடுறோம். ஏன்னா நம்ம நம்ம மேல வந்து சாயத்தை பூசிக்கிறோம், அந்த சாயம் தான் நாமன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிற அந்த நபர் நாம அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. அதாவது அரிதாரம் தான் நாம நினைச்சுக்கிறோம். அந்த அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடுகின்ற ஆட்டக்காரன் நாம அப்படிங்கறத நம்ம மறந்துடும். அந்த அரிதாரத்தை நாம அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறோம். அது அந்த கற்பனை தான் வந்து மாயையை தவிர, நாம் அப்படிங்கிறது அந்த தூய தெல்லிய அந்த சாட்சி பாவம் தான் நாம. அதை நம்ம மறந்துடுறோம், மயக்கத்துக்குள்ள போயிடுறோம். அதனாலதான் அதை மாயை அப்படிங்கிறாங்க. நான் அப்படிங்கிற தன்மையே மாயை அப்படிங்கிறாங்க. அந்த நான் அப்படிங்கிற தன்மை எனக்குள்ள இருந்து விழுந்து போச்சுன்னா, எதிரில் இருக்கிறவங்களுக்குள்ள இருந்து விழுந்து போச்சுன்னா, அப்ப எல்லோருமே அந்த சாட்சி நிலைதான். ஒவ்வொரு உயிரும் அந்த சாட்சி பூதம் தான். ஆனா ஏன் இந்த சாட்சி பூதம் வெவ்வேறா தெரியுது அப்படின்னா, இந்த மயக்கு. நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறது, நான் பெண் அப்படின்னு நினைக்கிறது, நான் இத்தகையவன் நினைக்கிறது, நான் அத்தகையவன் நினைக்கிறது, இதெல்லாம் வந்து கற்பிதங்கள் தான், நம்மளுடைய கற்பிதங்கள் தான். இந்த நிலைக்கு இன்ன பெயர்னு நாம தான் வச்சுக்கிறோம். இந்த மொழி தான் வந்து வேறுபடுத்தி காட்டுதே தவிர, இந்த அறிவு தான் வேறுபடுத்தி காட்டுதே தவிர, வேற எதுவும் இந்த சாட்சி பூதத்துக்கு வேறுபாடு கிடையாது. சாட்சி பூதம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. காற்று எப்படி எல்லா இடத்துலயும் ஒரே நிலையில் இருக்கிறதோ அப்படித்தான் நமக்குள்ள உயிரும் இருக்கு. ஏன்னா அந்த காற்று தான் நமக்குள்ள இருந்து ஆற்றலா வெளிப்பட்டு உயிரா வந்து தொழில் புரியுது. இந்த காற்று இல்லைன்னா நமக்குள்ள இந்த தொழில்ங்கிறது, இந்த இயக்கம்ங்கிறது இல்லாம போயிடும். சாட்சி பூதம்ங்கிறது விண்ணுக்கும் முதல் நிலையில இருக்கு, அது உயிர். விண் இருக்கு, அதுக்கு அடுத்து காற்று வருது. இந்த காற்று வந்து உடலோட இழக்கத்துக்கு காரணமா இருக்கு, ஆற்றலுக்கு காரணமா இருக்கு. இந்த காற்றை தான் வந்து பகவத்கீதையில உணவு அப்படின்ற மாதிரி அன்னம்னு சொல்லியிருப்பாரு அவர். அன்னம் ஆற்றல் தருகின்ற அன்னமா அவர் குறிப்பிட்டிருக்கிறது காற்றை தான் குறிப்பிட்டிருப்பாரு. இது போல நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த காற்றை தான் நம்மளுடைய உணவா எடுத்துக்கிறோம். முதன்மையான உணவு காற்று தான். அப்போ இந்த காற்று அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள உயிரா இருந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற, அதாவது நான் அப்படிங்கிற கர்வமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மயக்கக்கு காரணமா, அந்த திரைக்கு காரணமா இருக்கிறது இந்த காற்று. ஏன்னா இந்த காற்று தொழில்படும் போதுதான் புலன்கள் வெவ்வேறு விதத்துல வேலை செய்யுது. அந்த வெவ்வேறு விதத்துல வேலை செய்யற அந்த புலன்களால் தான் நம்ம மயக்கத்துக்குள்ள போறோம், மாயைக்குள்ள போய் விழுந்துடுறோம். நம்மளுடைய சாட்சி நிலை வேறு. அந்த சாட்சி நிலையில அந்த தூயத்தன்மையில இருந்து பார்க்கும்போது இது அத்தனையும் வந்து ஒரு மெக்கானிக்கலா நடக்கிற விஷயம். இந்த மெக்கானிக்கலா நடக்கிற விஷயத்துக்குள்ள நாம மூழ்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நல்லதுங்கண்ணா, ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெளிவாக சொல்லிங்க பிரபா. உண்மைதான், நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொல்ல மாதிரி மனம் வந்து நம்ம என்ன தான் சொல்லலாம், சாட்சி அப்படிங்கிற அந்த சாட்சிங்கிறது மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோம். அந்த சாட்சி பூதம் எல்லாத்துக்கும் நடுநிலையாக மட்டும்தான் இருக்குது, சாட்சியாக மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது ரமண மகரிஷி அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிறையா பெரியவர்களோட இதில் அது சொல்லியிருப்பாங்க, சாட்சி அப்படிங்கிறத. எல்லாமே சாட்சியாக நமக்கு இருந்துகிட்ருக்கு. என்னதான் நமக்கு சாதகமாக நம்ம விளக்க உரைகள் எழுதி கொண்டாலும் சாட்சிங்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம அது நடுநிலையாக தான் இருக்கும், இறையோட ஒன்றிய தன்மையோடு தான் இருக்கும். அது எப்போவுமே மாற போகிறதில்ல. அவரவருக்கும் மனசாட்சி அவரவரை கவனித்து கொண்டு இருக்கிறது. அதே போல் தான் அந்த இதில் சொல்லுவாங்க, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதான் அந்த சமூகம் இன்றைய சூழ்நிலை தன்னோட தவறுகளுக்கும் எல்லாமே மற்றவர்களை குறை சொல்வதற்கான வழிமுறைகளை தான் அந்த சமூகம் வளர்த்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மற்றவங்க ஒரு பிள்ளைக்கு நம்மளை தவறு சொன்னால் நமக்கு எவ்வளோ வழியாக இருக்குமோ அது மற்றவங்களுக்கு இருக்குங்கிறத எல்லாருமே உணரும்போது தான் இந்த உலகம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனம். நன்றி பிரபா. அரங்காயாவும் கலந்துக்க முடியல. நாங்கள் மாரி கணேஷும் டிராவல் இருக்காங்க. கர்வத்தன்மையை ஒழிச்சிட்டோம்னாவே நமக்குள்ள பெரிய வேறுபாடுகள் இருக்காது. உயிர்களுக்கு இடையே பெரிய எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நமக்குள்ள எது ஒண்ணு ஆற்றலா வெளிப்பட்டு இருக்கோ அதே விஷயம் தான் மத்தவங்களுக்குள்ள ஆற்றலா வெளிப்பட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே வேற எதுவுமே இல்லை. அந்த புரிதல் தான் நமக்கு மிக முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது தானே அங்க தெளிவா நமக்கு தேவைப்படுது. உண்மைதான் பிரபா, உண்மைதான்.
அது காலப்போக்கில் ஒவ்வொருத்தருக்கா வந்துடும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தில் அது வெளிப்படும். எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. எல்லாரோடும் தேடல் உள்ளவங்களுக்கும் தேடல் உள்ள ஆன்மாக்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்தில் அது விடை கிடைத்துவிடும். அது அழகாக மாறும். நம்ம தொடர்ந்து தொன்று தொற்று உண்மைதான். காலங்காலமாக நம்மளை போல் நல்ல விஷயங்கள் இந்த பூமி நல்லா இருக்கணுன்ற இதில் எவ்வளோ பேர் சுற்றிருக்காங்கல்ல, நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடருவோம். வேறு ஏதாவது கருத்துக்கள்னால் நம்ம நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் அதை பகிர்ந்துக்கிறீங்களா பிரபா? வேற எதுவும் பகிர்ந்துக்கிறதுக்கு இல்லைண்ணா. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பேஸ் கான்செப்டே இவ்வளவு. உயிர்ங்கிறது ஒற்றைத்தன்மை, அதாவது இந்த சாட்சி நிலை அப்படிங்கிறது ஒற்றைத்தன்மை. எப்படி ஆகாயம் என்பது ஒற்றைத்தன்மையோ அது போல ஆதிபூதமாகிய சாட்சி நிலையும், அதாவது சாட்சி பூதமும் ஒற்றைத்தன்மை தான். அந்த ஒற்றைத்தன்மை தான் அனைவருக்குள்ளும் உயிராக வெளிப்படுகிறது. அது உயிராக வெளிப்படும் போது இந்த காற்றின் ஓட்டத்திற்கேற்ப கண்களின் இயக்கத்திற்கேற்ப வந்து தன்னை வெவ்வேறு நிலையாக அது அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு தவிர உண்மையில் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னா சரியாயிடும்னா. இப்ப 10 ரோபோ செய்யறோம். அந்த 10 ரோபோவும் அதாவது வெவ்வேறு தொழில்களை செய்யும் போது வேற வேற நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை உருவாக்கியவருக்கு தான் தெரியும் அது அத்தனையும் ரோபோ. அது அனைத்தும் இயங்குவது மின்சாரத்தால் தான், அதாவது பேட்டரிகளால் தான் இயங்குது அப்படின்றது அவர் உருவாக்குனவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா. அது அத்தனையுமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஆனா அது தனித்தனியா செயல்படுறதுனால வெவ்வேறா அதுக்கு தெரியுது. அதாவது ஒரு விளக்கு ஏத்துறோம், ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறோம், அது ஒற்றை விளக்கா இருக்கு. அந்த ஒற்றை விளக்க வச்சு 10 அகல் விளக்கை ஏத்தி வச்சோம்னா அதை ஏத்தி வச்ச அவருக்கு வந்து தெரியும் இந்த 10 விளக்குல இருக்கிறதும் அந்த ஒற்றை தீ தான் இந்த 10 விளக்குகளில் பரவி இருக்கு அப்படின்னு தெரியும். அது போல நம்மளுடைய உயிரும் பல்வேறு, அதாவது அந்த சாட்சி தன்மையாகிய அந்த சாட்சி போதமும் பல்வேறு உடல்களில் பரவி இருக்கு அப்படிங்கிறது வந்து புரிய வந்துருச்சுன்னா போதும். ஒரு விளக்கை எடுத்து அந்த தீயை எடுத்து 10 விளக்குக்கு பற்ற வைத்த போது அந்த ஒற்றை தீ 10 தீய பரவி இருக்கு இல்லைங்களா. அது போலதான் இந்த சாட்சி பூதம் அப்படிங்கிறதும். இது பரவுகின்ற தன்மை கொண்டதை தவிர தனித்தன்மை இல்லை. இது வேறு அது வேறு இல்லை. இது பரவுகிறது. தந்தையிடமிருந்து மகனாக மகளாக இப்படி பரவுகிறது. தாயிடமிருந்து மகனாக மகளாக பரவுகிறது. உயிருங்கிறது பரவும் தன்மை கொண்டது, ஒரு தீ போன்றது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும். அந்த சாட்சி பூதங்கிறது ஒரு தீ போன்றதுதான். வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் பற்றி எரிகின்ற ஒரு தீ தான் இந்த சாட்சி பூதமாக இருக்கின்ற உயிர். இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை எல்லாம் கிடையாது. நமக்குள்ள இருக்கின்ற தீ இந்த உடலுக்குள் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த உயிர் தீ அணைந்து போய்விட்டால் மற்றொரு உடலுக்குள் அது எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி நீட்சி போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு காட்டு தீ ஒரு இடத்துல பற்ற வச்சது இன்னொரு இடத்துக்கு எப்படி பரவி போதோ அது போலதான் இந்த உயிரோட அந்த சாரமும் பரவிக்கிட்டதான் இருக்கே தவிர இது வந்து தனி இல்லை. இது வேற அது வேற இல்லை. இன்னும் தெளிவா புரியணும்னா, ஒரு ரோஜாப்பூ செடி இருக்கு. அந்த செடியோட ஒரு கிளையை, அது ஒரு ஒற்றை செடியா இருக்கு, அது ஒற்றை உயிரா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதை கட் பண்றோம், ஒரு கிளையை கட் பண்ணி இன்னொரு இடத்துல பதியம் போட்டு வைக்கிறோம். இப்போ அந்த ஒரு செடியா இருந்தது 2 இடத்துல வளருது, 2 இடத்துல பூக்குது. இப்போ அந்த ஒற்றை உயிர் இரட்டை உயிரா எப்படி ஆச்சு? அந்த உயிர் கிழித்தெறியப்பட்டதா இல்ல உடைக்கப்பட்டதானா? உயிர் உடைக்கப்படல, உயிர் வந்து கிழிக்கவும் படல. அதாவது கிளையை கிழிச்சியும் எடுக்கல, நம்ம வெட்டி எடுத்ததா உயிர் வந்து வெட்டுப்படவும் இல்லை. அதாவது உயிர் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனம். ஒரு இடத்திலிருந்து நின்று இயங்கி கொண்டிருந்த அந்த உயிர் இன்னொரு இடத்திலும் பரவி இருக்கு. அதாவது ஒரு விளக்கில் இருந்த தீ இன்னொரு விளக்குக்கு பற்ற வைக்கும் போது பரவுவதை போல அந்த செடியில் இருந்த ஒற்றை உயிர் இங்கு 2 இடத்துல இருந்தும் அது மலர்ந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அது இரட்டை உயிர் இல்லை, அது ஒற்றை தான். எப்பவுமே உயிர்ங்கிறது ஒற்றைத்தன்மை தான். அது எனக்குள்ள இருந்து இயங்கினாலும் சரி, ஐயா அரங்கோ அவர்களுக்குள்ள இருந்து இயங்குறதும் சரி, மாரி ஐயாக்குள்ள இருக்கிறதும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிறதும் சரி, ஜி.கே மேடம் அவங்களுக்குள்ள இருந்து இயங்குறதும் சரி, உயிருங்கிறது ஒற்றைத்தன்மை. அந்த அந்த ஒற்றைத்தன்மை தான் அங்க இயங்கிட்டு இருக்கு. அது ஒரு பரவுகின்ற தீ போன்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்ப ஏன் வெவ்வேறு நபர்களோ வெவ்வேறு விதமா நடந்துக்கிறாங்க? நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன், மத்தவங்க கெட்ட விதமா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த உயிரோட சொந்தத்தன்மை கிடையாது, அந்த நினைவுகளோட தன்மை. நினைவுகள் வந்து வரும்போது விருப்பு வெறுப்பு தோன்றிடுது. அந்த விருப்பு வெறுப்புகள் சார்ந்து தனக்கு வேணும் அப்படின்ற அந்த வேட்கை தான் வந்து ஒருத்தரை சூழலுக்கு தக்கவாறு மாற்றி விடுகிறதே தவிர அந்த உயிரோட சொந்தத்தன்மை கிடையாது. அந்த உயிரோட சொந்தத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது சாட்சி பாவனை தான். அனைத்தையும் அறிகின்றது அது, அவ்வளவுதான் அதனுடைய ஒரே
எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது. ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் பாக்குற மாதிரி அது வேடிக்கை மட்டும்தான் பாக்குதே தவிர அதுக்குள்ள நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் தான் வந்து மாறுபடுது, காட்சிகள் மாறுபடுது, சூழல் மாறுபடுது. அந்த சூழலுக்கு ஏற்ப அது தன்னை தகவமைச்சுக்கிட்டு தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்குது. அது அந்த சாட்சி பாவனை நிறைவேற்றிக்கல, தான் ஒண்ணு கற்பனை செஞ்சுக்கிட்டோம் இல்லையா, நான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கற்பனை செஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்புகளை வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த நானுங்கிற தன்மை முன்னின்று அந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்குது. அதை தன்னுடைய அந்த ஆதி நிலையான அந்த சாட்சி போதும் நமக்குள்ள நின்று வேடிக்கை பார்க்கிறது. இது இத்தகையது அப்படின்னு எது ஒண்ணு நமக்குள்ள இருந்து அறிந்து கொள்கிறதோ அதுதான் அந்த சாட்சி போதம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம்னா அப்போ உயிர்களுக்குள்ள எந்த ஒரு பேதமும் இல்லை. ஈயா, கொசுவா, நாயா, நரியா, இப்படி பல்வேறு உயிரினங்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கின்றது அந்த சாட்சி போதம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தெளிவு வந்து வந்துடும். ஒரு மரக்குச்சி எரிந்தாலும், ஒரு விளக்கு எரிந்தாலும், ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு எரிந்தாலும், நம்ம மற்ற எந்த விளக்குல வச்சு எரிச்சாலும் சரி, தீ அப்படிங்கிறது ஒற்றை தானே. அது போலத்தான் நம்ம அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். தீ எப்படி எல்லா இடத்துக்கும் பரவுதோ அப்படித்தான் உயிரும் பரவுது. உயிர் வெவ்வேறு கிடையாது, உயிருங்கிறது ஒற்றைத்தன்மை தான், அது பரவுகின்ற தன்மை கொண்டது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அப்போ அந்த உயிருக்குள்ள வேறுபாடே கிடையாது. எண்ணங்களில் தான் வேறுபாடு, விருப்பு வெறுப்புகளில் தான் வேறுபாடு. ஒவ்வொரு உடலுக்குள்ளிருந்தும் அது இயங்கும் போதும் தனித்தன்மையோடு தான் இயங்குது. அந்த தனித்தன்மை அதனுடைய சாரம் எங்கிருந்து வருதுன்னா அந்த சாட்சி பாவனையிலிருந்து வருது. அந்த சாட்சி பாவனை ஏன்னா அது தனித்தது, சாட்சி பாவனை ஒன்றுதான். அது வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. அது தன்னிலைங்கிறது அது ஒரே ஒரு நபராக தான், நபர்னு கூட கிடையாது, அது ஒரு ஒற்றைத்தன்மை. அந்த ஒற்றைத்தன்மை வந்து தான் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்படி வெளிப்படும் போதுதான் அந்த சுயநலம் அப்படிங்கிறது அந்த எண்ணங்களுக்கு சார்ந்து அது நமக்கு வந்து காட்சிப்படுது தவிர வேற எதுவுமே இல்லைங்கய்யா. நல்லதுங்க, ஓரளவுக்கு அதை விளக்க முற்பட்டேன். சரியா விளக்கிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லதுங்க. ஓகே தான் பிரபா, தெளிவாக சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு அந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சொல்லும்போதே புரிந்துக்கக்கூடிய இடத்துல தான் எல்லோருமே இருக்கோம். நன்றி பிரபா. வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நிறைய செய்வோம். அவங்க கௌரி நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? நிறைவு செய்கிற இடத்துக்கு இல்லைங்க வந்துட்டோம். இல்லைங்க இன்னைக்கு சொன்னது எல்லாம் சிறப்பாக கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. மிக்க மகிழ்வு. உங்கள் பேரில் உங்கள் தந்தையார் பேர் கருப்பையாங்கிற பேரை சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த கருப்பையாங்கிற பெயர் என்னால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெயர். தொடர்ந்து அதனால தான் நீங்கள் கூட சொல்லும்போது தெளிவாக உங்கள் பேரை கூட நான் மறந்துடலாம். ஏன்னா ரெண்டுமே தேவி பராசக்தியோட பேர் உங்கள் பேர், அந்த கருப்பையாங்கிற பேர் மறக்க முடியாத ஒரு பெயர் தான். நன்றிங்க. எனக்கு அடுத்து எங்கள் அப்பா பேரை ஞாபகம் வச்சிருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கும். இல்லை அது ஏன்னா அந்த கருப்பையாங்கிற பேர் நம்மளோட வாழ்வியல், தமிழோட வாழ்வியலில் கலந்தது இல்லைங்களா. குலதெய்வம் அப்படி நம்ம பார்த்து வளர்ந்து வந்ததில் எல்லாத்தையுமே அந்த பெயர் மட்டும் என்னை விட்டு இது வரைக்கும் ஒதுங்கின மாதிரி எனக்கு தெரியல. தொடர்ந்து நான் எல்லா காலகட்டங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு நட்பு ஓட்டத்துலேயோ ஒரு பெயர் கொண்ட ஒருத்தர் யாராவது இருப்பாங்க. நம்ம என்னோடய வேலை சூழலையும் இருந்திருக்காங்க, அதை தாண்டி ஆன்மீக நண்பர்கள் எப்படி நீங்கள் எல்லாருமே இருக்கீங்களா இதுலேயும் இருக்காங்க. நான் வளர்ந்த காலத்தில் வீட்லேயும் அந்த பெயர் வந்து என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. எங்கேயும் விட்ட மாதிரி தெரியல எனக்கு. மிக்க நன்றி. எல்லாம் சித்தரோட ஆசீர்வாதம். நன்றி கிருஷ்ணங்க, நன்றி பிரபாகரன் ஐயா. அரங்க ஐயா, மாரி ஐயா, நன்றிங்க ஐயா. நம்ம நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் தான் 2 பேருமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. வாழை தாலாட்டு படி நிறைவு செஞ்சிடலாங்களா ஐயா? பிரபா நிறைவு செஞ்சிருவோமா? நல்லதுங்க, அனைவருக்கும் நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாம். நல்லது பிரபா. வாழை தாலாட்டு கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு இனிய நிலைகளை சந்திப்போம். வாழை தாலாட்டு ப்ளே பண்ணுறேன். இதோட நிறைவும் அடுத்த நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ பஞ்சு மெத்த பட்டு மெத்த நீ படுத்துறங்க தங்கம் மெத்த செஞ்சு வச்சேன் உந்தனுக்கே சின்னவளே நீ உறங்கு. கண்ணும் மணி பொண்ணும் மணி கட்டழகு தங்கம் மணி
காணாத காட்சியெல்லாம் கண்ணெதிரே காட்டும் மணி. பச்சை மணி பவளம் மணி அந்த பலகை ஆழ்வாலை மணி. நெத்தியிலே நிலவை வச்சு நித்தம் ஒளி வீசும் மணி. கல் கண்டு பொங்க வச்சு உனக்கு காலையிலே நான் கொடுத்தேன். நீ கை சுடுது என்று சொல்ல காத்தில் ஊதி ஊதி ஊட்டி விட்டேன். வெள்ளியிலே சொம்பெடுத்து உனக்கு வீசம்படி வாள் கொடுத்தேன். வச்ச வாழை நீ குடிச்சு வாழையம் மகன் உறங்கு. உச்சியிலே சோதி வச்சு உண்ணாக்கில் அமுதம் வச்சு எனக்கு பந்தியிட்டு பரிமாறும் பாலகியே நீ உறங்கு. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கே. எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கே. எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ அத்தாளே தான் உறங்கு. ஆராரோ ஆரிராரோ அத்தாளே தான் உறங்கு. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்தது இனிய சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்வோம். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் இப்போது நம்ம வழி நடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு நிறைவு நிறைவு.